தமிழ் மக்கள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். இன்றைக்கி நம்ம பதிவில் ரயில்வே துறையில் வெளிவந்திருக்கக்கூடிய குரூப் 2 வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போது இதை அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 22 பிப்ரவரி 2025. ஓவரால் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 32,000 மேலே கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரயில்வே துறையிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி பார்த்திங்கன்னா 32,438 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா rrpcdc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டு. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய டேட் கொடுத்துருக்காங்க 23/1/2025. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 22/2/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வரக்கூடிய நியூ இயரில் வந்து ஒரு பெரிய வேக்கன்சி நமக்கு காத்துட்ருக்கு. ஸோ சென்னை மக்களாக இருக்கும்போது rrpchennai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த குரூப் 2 வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேக்கன்சி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் மொத்தமாக பார்த்திங்கன்னா 32,000 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அப்படின்னா 17th டிசம்பரில் வந்துச்சு இந்த வருஷத்தில். ஸோ இது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்கன்னா 23 ஜனவரி 2025 23/2/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமோட பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடில் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் 10th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்ஸ் 18 to 13 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வெப்சைட்டில் பண்ணணும் அப்படின்னா rrp.gov.inங்கிற வெப்சைட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ வேறு எந்த விதமான அடிஷ்னல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவையில்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 18லேருந்து மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/STக்கு 5 இயர்ஸும் அதர்ஸுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது வெப்சைட்குள்ளே போயிடுவோம். ஸோ இதுக்கான ஒரு லிங்க் இருக்கும். ரயில்வே குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் 2025 இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் டீட்டெயில் கொடுக்கணும். நேம், இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிஜிஸ்டர் நம்பரும் அண்ட் தென் பாஸ்வேர்டும் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதில் இருந்து நம்ம ஃபைனலாக ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணணும். அண்ட் தென் அப்லோடு டாக்குமெண்ட் வந்து நம்ம 1 by 1 நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம 10th or 12th மார்க் ஷீட் வேணும். ஐடென்டிஃபை ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு கொடுத்துக்கலாம். கேட்டகரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அடுத்து ஃபோட்டோ சைன் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் CPT எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம கம்ப்யூட்டரில் தான் நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஸோ என்னென்ன சிலபஸ் கவர் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அல்லது கரண்ட் அஃபேரன்ஸ் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நம்ம நெகட்டிவ் நம்ம ஃபில் பண்ணோன்னா அதுக்கு வந்து 0.33 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் PET ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேல் கேண்டிடேட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 கிலோமீட்டர் வந்து 4 மினிட்ஸ்லையும், அதே மாதிரி 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்டரை 2 மினிட்ஸில் வந்து கிராஸ் பண்ணணும். இது மேல் கேண்டிடேட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து 5 மினிட்ஸ்லையும், ஸோ 20 kg வெயிட்டு தூக்கிட்டு 100 மீட்டரில் வந்து 2 மினிட்ஸில் கடக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது PET ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இந்த போத் எக்ஸாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டேஜ் 3ல் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போது நம்மளுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது அடிஷ்னல் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அண்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ சேலரி டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் 18,000 per month கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடிஷ்னல் பெனிஃபிட் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா வரக்கூடிய இயர் 23/1/2025 23/2/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே. தேங்க்யூ டு ஆல்.